ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இப்போ நோம்புங்கிறதுனால தான் ரெகுலராக போட முடியல வீடியோஸு. ஏன்னா நோன்பு எடுத்துட்டு அந்த டைமில் இது பண்ண முடியாது. இன்றைக்கி டைம் இருக்கிறனால இன்றைக்கி இது வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த நோம்பில் நம்ம நோன்பு எடுக்கிறத விட அந்த இதெல்லாம் பண்ணும்போது மெயினாக பண்ண வேண்டியது அந்த ஜக்காத். அது கரெக்டாக கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் தெரியும். பட் நம்ம நினைப்போம் நம்மகிட்ட நம்ம என்ன பெரிய பணக்காரரா அப்படி இப்படின்னு. இப்போ எப்படின்னா நம்ம ஒரு வருஷமாக நம்மகிட்ட ஒரு 100 ரூபா இல்லாட்டி 1000 ரூபா எத்தனையோ அந்த ஒரு வருஷம் நம்ம கையில் இருக்குன்னா அதுக்கு 2.5% கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் பெரிய பணக்காரர் அப்படி இப்படின்னு இல்லை, நம்மக்கிட்ட ஒரு வருஷமாக அந்த காசு இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் கொடுங்க. நீங்கள் பெரிய 100 பேர்த்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஏழ்மையில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதுதான் அதோட மெயின் இது. நம்ம லட்சக்கணக்கில் வச்சுருக்கணுங்கிறது இல்லை. 10,000 ரூபா ஒரு வருஷம் நம்மக்கிட்டேயே இருக்குது, பேங்க்லேயோ இல்லை நம்ம கையிலையோ இல்லை கோல்டாக வச்சுருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அது இன்னொருத்தர் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, நம்மளாக பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபித்ர் அரிசிம்பாங்க, அது நாளைக்கு ரம்ஜான் பார்த்துட்டாங்க, இன்றைக்கி நைட்டு பார்த்துட்டாங்கன்னா அது பார்த்து கன்ஃபார்ம் பண்ணினதுலேருந்து அடுத்த நாள் அந்த தொழுகைக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே அந்த அரிசியை நம்ம கொடுக்கணும். அது ஒரு ஆளுக்கு 2,400 என்னமோ சொல்லுவாங்க. அது இப்போ நம்ம 2,500 கொடுத்துக்கலாம். 400 எடை போட்டு இது பண்ணுறதுக்கு 2.5 கிலோ அந்த கணக்கு வச்சுட்டு நம்ம கொடுக்கணும். அதுவும் ஏழைன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது அவங்கக்கிட்ட ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, அந்த மாதிரி தெரிஞ்சு நம்மளாக அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் மெயின். இல்லை நம்ம வீட்டுக்கு வாங்குகிற ஆளுங்க முதல்ல அந்த காலத்துலலாம், இப்போ எங்கள் அம்மா இருக்கும்போது எங்களுக்கு அளவாக வச்சுருப்பாங்க. அந்த எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர்த்துக்கு அளவாக ஒரு பாத்திரத்தில் அங்கே முன்னாடி வச்சுருவாங்க. இங்கேருந்து நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் ஒரு மாஸ்க் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. அப்போ அங்கேருந்து ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க. வரும்போது எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்போ ஒரு ஆளுக்குன்னு கொடுக்க முடியாது. அப்போ அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாத்திரம் ஒரு பாத்திரம் அளந்து போட்டுருவாங்க. கொடுத்துட்டு நைட்டு இருந்து அந்த பார்த்தோன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அடுத்த நாள் அந்த தொழுகை முடியறதுக்குள்ளார கொடுத்து முடிக்கணும். நம்ம தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி தொழுகை முடியறதில்ல, தொழுகைக்கு போகிறது டைமுக்குள்ளார நம்ம அந்த அரிசியை கொடுத்து முடிக்கணும். அதுதான் அதோட கடமை. அது இப்போ நம்ம வீட்டில் 2 குழந்தைங்க, அம்மா அப்பா 2 குழந்தைங்கன்னா நம்ம இப்போ 5 10 கிலோ அந்த மாதிரி கொடுக்கணும் 4 பேர்த்துக்கு. இப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இப்போ மருமகளோ இல்லை அம்மாவோ யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னா அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் சேர்த்து நம்ம கொடுக்கணும். அதுக்கும் எடை போட்டுருணும் 2.5 கிலோ. இப்போ நான் எங்கள் வீட்லையெல்லாம் எப்படின்னா, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு அம்மா இருந்துச்சு. ஸோ அது எங்கள் வீட்லேயே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்ம வீட்டிலே தங்கி எங்கள் கூடயே இருந்துச்சு. அப்போ அந்த அம்மாவுக்கும் எங்கள் அம்மா தான் அரிசி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்துருந்தாங்க. ஏன்னா அந்த அம்மாவோட செலவெல்லாம் நம்ம வீட்டில் தான் முடியுது. அப்போ அது நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நம்ம வீட்டோடு இருக்கிறனால அந்த அம்மாவுக்கும் சேர்த்து தான் எங்கள் அம்மா கொடுக்கும். அப்படி நம்ம வீட்டோடு இருக்குன்னா அவங்களுக்கும் நம்ம தான் கொடுக்கணும் அந்த ஃபித்ர் அரிசிங்கிறது. அதுவும் நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது மறக்காமல் செய்யுங்க. செஞ்சால் நம்ம பெரிய பணக்காரராக இருக்கணுங்கிறது இல்லை. இந்த அரிசி கொடுக்கறது நம்மளுக்கு ஓரளவுக்கு வசதி இருக்குன்னா, நம்ம குழந்தைகளுக்கு 5 பேர் குழந்தைங்க இருக்குன்னா 5 பேர்த்துக்கு சேர்த்து கொடுக்கணும். அதே மாதிரி அம்மா அப்பா நம்ம கூட அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம தான் கொடுக்கணும். இது நம்ம கடமை. அதை யாரும் தள்ளி போடாதீங்க. மறக்காமல் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக ரம்லான் பெருநாள் கொண்டாடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.